டே ராஜு, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பெரிய மீன்லாம் பாத்திருக்கியாடா? அக்கா இல்லக்கா, இன்னைக்குதான்க்கா இவ்வளவு பெரிய மீன்லாம் பாக்குறேன். எவ்வளவு பெருசா இருக்கு பாருக்கா. அக்கா, இது என்னக்கா இவ்வளவு பெருசா இருக்கு இந்த மீனு? ஏ தன்சி, இதுதான் நீலத்துணிகள்னு நினைக்கிறேன். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? ஏ தமிழ், நீ இதுக்கு முன்னாடி இவ்வளவு வித்தியாசமான மீன்லாம் பாத்திருக்கியா? மல்லி, நான் இங்க பார்த்த மல்லி, என்னையே இப்பதானே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் எங்க இது மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்ல. தம்பி, உங்களுக்கு இந்த மீன் சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்கப்பா, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, இது இவ்வளவு பெருசா இருக்காண்ணா. இதெல்லாம் வச்சு எப்படி நான் தீனி போடுறீங்க? மீனுங்களுக்கு நாங்க தீனி போடுறோமா? அந்த மீனுங்க தான்ப்பா எங்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன தம்பி நீ? அண்ணா, இந்த மீன் எல்லாம் இவ்வளவு பெருசா இருக்க, எப்படின்னா பிடிச்சிட்டு வரீங்க? தம்பி, இந்த மீனெல்லாம் நாங்க பிடிச்சிட்டு வந்தது கிடையாது தம்பி. இது மக்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக, பார்வைக்காக வச்சிருக்கோம். இந்த மீனெல்லாம் போய் பிடிக்க கூடாதுப்பா கடல்ல. இந்த மீனெல்லாம் அவங்களா தருவாங்க. அவங்களா தந்தாங்கன்னா பார்வைக்காக சும்மா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். என்னன்னா இந்த மீன்லாம் இப்ப பிடிக்க கூடாதா? டே ராஜு, பின்ன இந்த மீன்லாம் பிடிக்கிற மீனாடா? இந்த மாதிரி மீனை பிடிக்க விட்டாங்கன்னா எல்லா மீனையும் நீங்க காலி பண்ணிடுவீங்களே. அப்புறம் கடல்ல என்ன இருக்கும்? வெறும் சங்கரானோ நெத்திலி மீனோ தானே இருக்கும். தம்பி, ஆமா தம்பி, ஒரு சில அரிய வகை மீனெல்லாம் பிடிக்க கூடாது. அதெல்லாம் இந்த மாதிரி அருங்காட்சியகத்துல தான் நீங்க பார்க்க முடியும். மக்களுக்காக நாங்க ஒன்று ரெண்டு இங்க கொண்டு வந்து வச்சிருப்போம். இதெல்லாம் பிடிச்சி விற்கலாம் கூடாது, சரியா? ஓ, சரிண்ணா சரிண்ணா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். கொஞ்சம் இதெல்லாம் விற்கலாம்னு சொன்னா அவ்வளவுதான், கடல்ல இருக்கிற எல்லா மீனையும் வித்து விடுவாங்க போல இருக்கு. சரி, நமக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஏதாவது சின்னதா போய் ஏரியில தான் மீன் பிடிச்சிக்கலாம். இங்க நம்ம சுத்தி மட்டும் பார்ப்போம். டேய் ராஜு, நீ ஓவரா காமெடி பண்ணாதடா. ஒருவேளை இந்த மீனை விற்கிறதா இருந்தாலும் நீ வாங்கிட்டு போய் இதுக்கு எப்படி சாப்பாடு போடுவ? அந்த மீன் இருக்கிற சைஸுக்கு நம்ம வீட விட அதிகமா சாப்பிடும் போல இருக்கடா. ஆமாக்கா, நீ சொல்றதும் சரியாதான்க்கா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்மளாம் சாப்பாடு போட முடியாதுக்கா. சரி சரி அக்கா, வா வா, அந்த மீன் எப்படி சுத்துது எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வா வா. ஆமா தம்பி, எனக்கு அது எப்படி வரப்போகுது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய மீன் எப்படி நீந்தி வருதுன்னு பாப்போம், வா வா. டே ராஜு, என்னடா இந்த மீன் இவ்வளவு பெருசா இருக்கு? எப்படி போகுது பாருடா. எவ்வளவு ஸ்பீடா போகுது பாருடா. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு ராஜு. ஆமாக்கா, என்னக்கா இந்த மீன் இவ்வளவு பெருசா இருக்கு? எப்போ எவ்வளவு பெருசா இருக்கு? அண்ணா, வெளியே போர்டு போட்டிருந்தீங்கல்ல, இல்ல டால்பின்லாம் இருக்குன்னு போட்டிருந்தீங்க. இங்க துணிகள் மட்டும்தான் இருக்கு. தம்பி, பார்த்துக்கிட்டே இருப்பா, உள்ள இருந்து வரோம். அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். நல்லா ஊத்து பார்த்துக்கிட்டே இரு. அப்படியா சொல்றீங்க? சரிண்ணா. அதுதான் துணிங்கல மீனா, எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? ஆமா தமிழ், வா வா வேடிக்கை பாப்போம். அக்கா, டால்பின் எப்பயாச்சும் தான் வருமா? கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா வரும் போல இருக்கு, அந்த அண்ணன் சொன்னாங்க. அப்படியா ராஜு? சரி சரி, இரு, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதோ பாரு, டால்பின் வருது. எங்கக்கா சொல்ற? ஆமா, அதோ வருதுக்கா. ராஜு, அங்க பாரு, அவங்க அம்மாவும் அந்த குட்டியும் வருது. அதான் ரெண்டு ஒண்ணா வருது பாரு. எவ்வளவு ஸ்பீடா போகுது பாரு. அடி பாரு பாரு பாரு. அக்கா, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாத்தியாக்கா அது ரெண்டுமே? ஆமா ராஜு, ரொம்பவே அழகா இருந்துச்சுடா. தமிழ், நம்மளும் டால்பின் பார்த்துட்டோம், ஜாலி. மல்லி, அந்த டால்பின் எவ்வளவு அழகா இருந்துச்சுல. அண்ணா, நாங்க பெரிய பெரிய துணிங்களும் டால்பின்லாம் பார்த்துட்டோம். இது என்னன்னா இவ்வளோண்டு இருக்கு, சின்ன பூச்சி மாதிரி இருக்கானா? இது இது என்னடா பெருசா பண்ற போது? தம்பி, இத நீ சாதாரணமா எடை போடாத. இது கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடிய ஒரு உயிரினம். என்னன்னா சொல்றீங்க? பார்த்தா கடுகு மாதிரி இருக்கு, இதுக்கு இவ்வளவு பவரா? அப்ப இருங்க, நான் கொஞ்ச நல்லா வேடிக்கை பார்த்துக்கிறேன். ஆமாண்ணா, பார்க்கவே இது ஒரு தினுசாதானா இருக்கு. கண்ணே ஒரு தினுசா இருக்கு இதுக்கு.